கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கீங்கல்ல சமைக்கிறதுக்கு, இந்த ரீலை சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு ஃபாலோ தட்டிக்கோங்க. முதல்ல உங்க கேஸ் சிலிண்டர் கிட்ட போங்க. அந்த கேஸ் சிலிண்டரோட டேங்குக்கும் கைப்பிடிக்கு நடுவுல மெட்டல்ல 3 ரிங் பேண்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த பேண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ABCDன்னு கேபிட்டல்ஸ்ல 4 லெட்டர் போட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னால 24 25 28 30ன்னு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ போட்டிருந்தா ஜனவரில இருந்து மார்ச்ங்க, பி போட்டிருந்தா ஏப்ரல்ல இருந்து ஜூன், சி போட்டிருந்தா ஜூலைல இருந்து செப்டம்பர், டி போட்டிருந்தா அக்டோபர்ல இருந்து டிசம்பருங்க. அதுக்கு பின்னால போட்டிருக்கிறது எந்த வருஷத்துல உங்க சிலிண்டரை திரும்பி டெஸ்ட் பண்ணுமோன்னு. அந்த டெஸ்ட் பண்ற டேட் இன்னைக்கு தேதியை தாண்டி தாங்க இருக்கணும், முன்னால இருக்கக்கூடாது. முன்னால இருந்துச்சுன்னா அந்த சிலிண்டரை தயவு செஞ்சு ரிட்டர்ன் பண்ணுங்க. அந்த சிலிண்டர் உங்களுக்கு ஒரு ரிஸ்க். ரெண்டாவது பாயிண்ட், ரப்பர் டியூபிங்ல கிராக்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல ரெகுலேட்டர் கரெக்டா போய் உட்காருதா, லாக் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கேஸோட ஸ்மெல் லீக் ஆகுதான்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கேஸ்ல ஆக்சுவலா ஸ்மெல்லே கிடையாது. இந்த ஸ்மெல்ல வந்து ஆட் பண்றது மெர்காப்டன் ஒரு கெமிக்கல் போட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரியணும்ன்றதுக்காக. நாலாவது, சிலிண்டரை சைடுல போட்டு வெயில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நல்ல கூலான ஏரியால நேரா தான் நிக்க வைக்கணும். அஞ்சாவது, சிலிண்டர்ல டென்ட்ஸ் இல்ல வெல்ட் ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. சிலிண்டர் வந்து நிறைய பிரஷரை தாங்கிறதுக்கு ரெடி பண்றது தாங்க, ஆனா இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருந்தா வெடிக்கலாம். ஆறாவது, கேஸ் லீக் இருந்தா டிடெக்ட் பண்ற அலார்மோ 2-3 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் உங்க கிச்சன்ல வாங்கி வச்சுக்கோங்க. இது டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணப்புறம் கூட உங்க கேஸ் பத்திக்கிச்சுன்னு வைங்களேன், இதை பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் உங்க வீட்டுல இருக்க கேஸ் சிலிண்டரோட டேட் செக் பண்ணி